பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் லூக்கா 1வது அதிகாரம் 14வது வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், இந்த இடத்திலே கர்த்தர் அருமையாய் இன்றைக்கு காலை வேளையிலும் கூட உங்களோடு பேசுகிறார். ஏதோ துக்கத்தோடு, பாரத்தோடு, இல்லை என்றால் எதையோ குறித்து வேதனையோடு இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கர்த்தர் தரப்போகிறார். காரணம், இந்த உலகம் கொடுக்கிற ஒரு காரியம் அது நிலையற்றதாய் காணப்படுகிறது. இந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்த சகரியா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது இந்த வார்த்தையை கேட்கிறார். நாமும் அநேக வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்கிறோம், வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய ஜீவிதத்திலே அதை முழுமையாய் கர்த்தரை விசுவாசித்து நாம் ஏற்றெடுக்கவில்லை. பாருங்கள், சகரியா ஆசாரிய ஊழியம் செய்பவனாய் காணப்பட்டான், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனாலும் பாருங்கள், அவன் ஊழியத்தின் பாதையில் இருந்த போது கூட அவன் அந்த இடத்திலே எப்போதும் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்த ஒரு மனிதனாய் இருந்தும் அவன் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவன் அங்கே அடைத்து போடுகிறான். ஆகையால் அந்த இடத்திலே அவனுடைய வாய் அடைக்கப்படுகிறது, பேசக்கூடாமல் ஊமையாய் ஆகிறான். அப்படியாகத்தான் நாம் இன்று அநேக வாக்கு தத்தங்களை கேட்கிறோம், அதை அனுபவிக்க முடியாதபடி நீங்களே உங்களுடைய சொந்த சுய பலனை, இல்லை என்றால் சுய இச்சையினால் ஈடுபட்டு சோதனைக்கு உட்பட்டு மனிதன் பரிதவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி பார்க்கிறோம். உடலில் ஆரோக்கியம் என்பது நாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்வது. அன்புக்குரியவர்களை, இந்த உலகம் எல்லாம் மாய்க்கு கீழ்பட்டிருக்குது. மாயான உலகத்திலே வாழும் போது கர்த்தருக்காய் நீங்கள் ஓடுவீர்களானால் உங்களுடைய ஜீவித வாழ்க்கை, உங்களுடைய ஜீவித பாதை முழுவதும் அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவரை சார்ந்து கொள்ளுவோம். பாருங்கள், சில வாக்குத்தத்தங்களை அடைக்க அல்ல கர்த்தர் நம் வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை நாம் அனுபவிப்பதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்னார் என்பதை அறிந்து நாம் அந்த வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அறிக்கையிடுங்கள், கர்த்தாவே, நீர் எனக்கு தந்த மகிழ்ச்சிக்காய் நன்றி, நீர் எனக்கு தந்த சந்தோஷத்திற்காய் நன்றி, எனக்கு தந்த சமாதானத்திற்காய் நன்றி என்று சொல்லுவோம். மீதி உள்ளவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். God bless you all.